HCF of x cube minus 8y cube and x square minus k square y square is x plus ky, then the value of k. அதாவது ஆன்சரை கொடுத்துட்டாங்க HCF என்னென்னா, ஆனால் அந்த கேவோட வேல்யூ உங்களை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் 8 மைனஸ் 8y கியூப்னு இருக்கா. இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 2y த ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஸோ இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இருக்கா. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். கரெக்டாக? ஸோ அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? இந்தங்க எக்ஸு மைனஸ் 2y ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் 2xy ப்ளஸ் 4y ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சரை இதில் பார்த்தாவே தெரியுது, இந்த டேர்ம் வர மாதிரி ஆன்சரில் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் கேஒய்னு. அப்போ கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு கே வந்து -2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். வேணால் நம்ம செகண்டில் கூட போட்டு செக் பண்ணலாம். இப்போ கேக்கு இந்த -2ன்னு போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர்னு வருமா? இதை எப்படி எழுதுவோம்? 2y த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். கரெக்டாக? 2y த ஹோல் ஸ்கொயர். அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் எக்ஸ் ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2yன்னு வரும். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட் டேர்ம்லேயும் நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 2y வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அப்போ HCF அதுதான் வரும். இப்போ கே வந்து -2 தான் இந்த சம்மோட ஆன்சர்.